இதை பற்றி குறை சொல்ல வேண்டாம், எல்லாம் எழுதுங்கன்னு கூட வேண்டாம். ஆனா இல்லாத எழுதி அவர்கள் கேவலப்படுத்துறது ரொம்ப கஷ்டமான விஷயமா இருந்தது. ரொம்ப மட்டமான விஷயங்க. ஏன்னா உங்களுக்கு விளக்கம் சொல்றதுக்காகத்தான் நான் இந்த வார்த்தைய சொல்றேன். அவரு இளையராஜா கஷ்டப்படுறாரு. யார்ட்ட அவர் தனிமைய நாடிக்கிட்டு இருக்காரு. நான் போனாலே பேசாம எழுதிட்டு இருப்பாரு அவ்வளவுதான். அவ்வளவுதான். அவர் வேலைய டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன். அவரை அவரா இருக்க விடுங்கள். கங்கை மரன் என்ன மாரி ஆட்கள் இப்படியே விடுங்க. இத தவிர வேற வழி இல்ல. அதுல ஏன்னா ரொம்ப வறட்சியா இருந்த ஒரு ஸ்டேஜ ஒரு செழிப்பாக்குனது அந்த ஒரு பொண்ணு தான் நம்ம சொல்லணும். நல்லா யோசிச்சு பாருங்களேன். பக்கத்துல இருக்க முகங்கள்லாம் பாருங்க. இங்க இருக்கிற இந்த முகத்த பாருங்க. நல்ல பயங்கர குறும்புக்கார பொண்ணு. ரொம்ப குறும்புக்கார பொண்ணு. ரொம்ப உற்சாகமான பொண்ணு. அவங்க அம்மா, அப்பா வளர்த்த வளர்ப்பு அந்த மாரி. ரொம்ப ஈஸியா வாழ்க்கைய வாழ்ந்துட்டு இருக்காங்க. தம்பி துபாயிலிருந்து வந்திருக்காரு இந்த நிகழ்ச்சிக்காக. அதுக்காக அவருக்கும் பாராட்டுகளை தெரிவித்துக்கொள்ள கடமைப்பட்டுக்கிறேன். பிரஸ் நண்பர்கள் எல்லாருக்கும் எல்லாத்தையும் தனித்தனியா சொல்றதுன்னா ஒவ்வொரு பெரிய பெரிய கதை. இப்ப சமீபத்துல தான் 50வது ஆண்டு விழாவுக்கு போட்டாரு ஃபிலிமாலேல. நிறைய எல்லாரும் பழக்கமானவங்க இருக்கனால உங்களை எல்லாம் விட்டு பிரிய மனசே இல்ல. நல்லவைகளை மட்டும் எழுதுங்கள். பயில்வான் மாரி அவருக்கு இட்லிக்கு வழி இல்ல, தோசைக்கு வழி இல்ல, அது மாரிலாம் எழுதாதீங்க தயவுசெய்து. அதுக்கு கூப்பிட்டு பயில்வான்ட்டே சொல்லிட்டோம். "ஏன்யா அந்த மாரிலாம் எழுதுறீங்க? அப்படியே இருக்கும் வீட்ல பார்த்துக்கயா" அப்படின்னு சொல்ற மாரி. இல்லாதது பொல்லாததெல்லாம் அவர் எழுதுறாரு. இந்த ஸ்டேஜ்ல சொல்ல வேண்டிய கடமை. ஏன்னா பிரஸ் இருக்கிறீங்க. எல்லாம் இல்லாதது பொல்லாததெல்லாம் சொல்லி எழுதுறதுக்கு, அதுக்கு எதுக்கு அவ்வளோ பெரிய ஆள் வளர்ந்த ஆட்கள நம்ம திட்டணுமா? அவங்க கஷ்டப்படுறாங்க. குழந்தைகள்லாம் ஒண்ணா இருக்காங்க. வீட்ல வேணா எங்க வீட்ல ஒரு வாரம் இருந்து பாருன்னு சொன்னேன். ஈவன் இது துபாயில செட்டில் ஆயிட்டான். இவன் ப ப ப ப கார்த்திக் பார்த்தீங்கன்னா, அவனும் அங்க தான் இருக்கான். அவங்க ஒய்ஃப் தான் அண்ணனுக்கு சமைச்சு போடுறா. இதெல்லாம் இல்லாம அவர் அனாதையா இருக்காரு. அப்படி போட்டு என்னத்தையோ கிரியேட் பண்ணி இளையராஜாவ எதுக்கு இறக்குறீங்க? 50 வருஷம் ஒருத்தர் ஆளு நிலையா நின்றுருக்காரு. அப்படிப்பட்ட ஆள இறக்கணுமா? நல்லா யோசிச்சு பாருங்க. பைல்வான் எழுதுனது கரெக்ட்டா? இது பைல்வானுக்காக சொல்ற வார்த்தை தான் இது. பைல்வான் அவர்கள் அதற்கு மன்னிப்பு கேட்டே ஆகணும். ஏன்னா யார்ட்டயோ வாழ்க்கைய ஒப்படைச்சிட்டோம். அப்படின்ற மாதிரிலாம் தப்பு தப்பா சொல்லியிருக்காரு. அது சரியல்ல. எங்கள நேசிச்சு கொண்டு போங்க. ஏன்னா 50 வருஷம் வாழ்ந்திருக்கோம். வயசு 78க்கு மேல ஆகுது. அண்ணனுக்கு 82 வயசுக்கு மேல ஆகுது. ஆகவே எங்களை காப்பாற்றுறதுக்கான வழிய பண்ணுங்க. நாங்க இதுவரைக்கும் வேலை செஞ்சுட்டு இருக்கோமே ஐயா! இத்தனை வருஷமா. 70லேருந்து வாசிச்சுட்டு இருக்கோம். மியூசிஷியனா இருந்தோம். இன்னைக்கு வரைக்கும் இருக்கிறோம். ஆகையால எங்களை பற்றி குறை சொல்ல வேண்டாம். எல்லாம் எழுதுங்கன்னு கூட வேண்டாம். ஆனா இல்லாத எழுதி அவர்கள் கேவலப்படுத்துறது ரொம்ப கஷ்டமான விஷயமா இருந்தது. பைல்வான் அவர்களுக்கு ஃபோன் பண்ணி சொன்னா, சாரின்னு சொன்னாரு. அதையும் சொல்லிடுறேன். ஐயோ! இது தெரியாம யாரோ சொன்னத நான் போட்டேங்க. தயவுசெய்து மன்னிச்சிருங்கன்னாரு. இல்லங்க இது ரொம்ப மட்டமான விஷயங்க. ஏன்னா உங்களுக்கு விளக்கம் சொல்றதுக்காகத்தான் நான் இந்த வார்த்தைய சொல்றேன். அவரு இளையராஜா கஷ்டப்படுறாரு. யார்ட்ட அவர் தனிமைய நாடிக்கிட்டு இருக்காரு. நான் போனாலே பேசாம எழுதிட்டு இருப்பாரு அவ்வளவுதான். அவ்வளவுதான். அவர் வேலைய டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன். அவரை அவரா இருக்க விடுங்கள். கங்கை மரன் என்ன மாரி ஆட்கள் இப்படியே விடுங்க. இத தவிர வேற வழி இல்ல. அன்னைக்கு பேட்டியில நான் என்னென்னமோ பண்ணிட்டு வந்தேன் போய். அது மாரி அவரவர்களாக இருந்தால் அவர்களாக வளருவதற்கு அடையாளம் இருக்கும். இப்ப கிளாடி என்ன மனசுல வச்சிருக்காரோ அதை நோக்கி தான் நடந்து கொண்டிருக்கிறார். சதா அவர்கள் மனசுல என்ன நினைச்சிருக்காரோ அதை நோக்கி தான் எழுந்து கொண்டிருக்கிறார். ரவிகாந்த் என்ன நினைச்சிருக்காரோ அது மேல தான் வந்துட்டு இருக்காங்க. நீங்களும் சரி, எல்லாரும் சரி. அவரவர்கள் எண்ணத்தில் உயர்ந்து போகிறார்கள். எண்ணம் எது அதிகமாக இருக்கிறதோ அதில தான் உச்சத்தில் வர முடியும். இப்ப எங்கள பார்த்தீங்கன்னா, என் கனவும் நினைவும் இசையே இசை இருந்தால் மரணமேது என்று பாடின மாரி இன்னைக்கு வரைக்கும் அந்த மியூசிக் லைனை தவிர வேற எங்கேயாவது போயிருக்கோமா? எங்களுக்கு இருக்கிற பணத்துக்கும், எங்களுக்கு இருக்கிற வசதிக்கும் பில்டிங் கட்டி வாடகைக்கு விட்டு, அத வித்து நல்ல லாபம் சம்பாரிச்சு ஒரு பெரிய பில்டர்ஸா இருக்கலாம். அந்த மாரிலாம் எண்ணம் வரல. இசை கனவும் நினைவும் இசைங்கிற மாரி இசையிலேயே இருக்கிறோம். ஆகையால் எங்கள் மேல் தவறுகளை பயில்வானவர்கள் எழுத வேண்டாம் அப்படிங்கிறது சொல்றேன். பிரஸ் நீங்கலாம் நமக்கெல்லாம் நல்ல தோஸ்துங்க நீங்கலாம். சொல்றதுக்கு ஒண்ணும் இல்ல வாழ்க்கையில. நினைச்சு பார்த்தீங்கன்னா, எல்லாத்துக்கும் ஒரு அர்த்தம் இருக்கும். ஆகவே உயர்ந்தவர்களை அப்படியே காப்பாத்துவோம். எப்படி இருந்தாலும் சரி, என்னவாக இருந்தாலும் சரி, அவர்களை காப்பாற்ற வேண்டும், அவர்களை போற்ற வேண்டும். நமக்கு வழி நடத்திய தெய்வங்களை வணங்க வேண்டும் அப்படிங்கிறது தான் என்னோட பெரிய விஷயம். இந்த நல்லவைகளை மட்டும் எழுதுங்கள். பயில்வான் மாரி அவருக்கு இட்லிக்கு வழி இல்ல, தோசைக்கு வழி இல்ல, அது மாரிலாம் எழுதாதீங்க தயவுசெய்து. அதுக்கு கூப்பிட்டு பயில்வான்ட்டே சொல்லிட்டோம். "ஏன்யா அந்த மாரிலாம் எழுதுறீங்க? அப்படியே இருக்கும் வீட்ல பார்த்துக்கயா" அப்படின்னு சொல்ற மாரி. இல்லாதது பொல்லாததெல்லாம் அவர் எழுதுறாரு. இந்த ஸ்டேஜ்ல சொல்ல வேண்டிய கடமை. ஏன்னா பிரஸ் இருக்கிறீங்க. எல்லாம் இல்லாதது பொல்லாததெல்லாம் சொல்லி எழுதுறதுக்கு, அதுக்கு எதுக்கு அவ்வளோ பெரிய ஆள் வளர்ந்த ஆட்கள நம்ம திட்டணுமா? அவங்க கஷ்டப்படுறாங்க. குழந்தைகள்லாம் ஒண்ணா இருக்காங்க. வீட்ல வேணா எங்க வீட்ல ஒரு வாரம் இருந்து பாருன்னு சொன்னேன். ஈவன் இது துபாயில செட்டில் ஆயிட்டான். இவன் ப ப ப ப கார்த்திக் பார்த்தீங்கன்னா, அவனும் அங்க தான் இருக்கான். அவங்க ஒய்ஃப் தான் அண்ணனுக்கு சமைச்சு போடுறா. இதெல்லாம் இல்லாம அவர் அனாதையா இருக்காரு. அப்படி போட்டு என்னத்தையோ கிரியேட் பண்ணி இளையராஜாவ எதுக்கு இறக்குறீங்க? 50 வருஷம் ஒருத்தர் ஆளு நிலையா நின்றுருக்காரு. அப்படிப்பட்ட ஆள இறக்கணுமா? நல்லா யோசிச்சு பாருங்க. பைல்வான் எழுதுனது கரெக்ட்டா? இது பைல்வானுக்காக சொல்ற வார்த்தை தான் இது. பைல்வான் அவர்கள் அதற்கு மன்னிப்பு கேட்டே ஆகணும். ஏன்னா யார்ட்டயோ வாழ்க்கைய ஒப்படைச்சிட்டோம். அப்படின்ற மாதிரிலாம் தப்பு தப்பா சொல்லியிருக்காரு. அது சரியல்ல.
எங்களை நேசித்து கொண்டு போங்க. ஏன்னா 50 வருஷம் வாழ்ந்திருக்கோம். வயசு 78க்கு மேலே ஆகுது. அண்ணனுக்கு 82 வயசுக்கு மேலே ஆகுது. ஆகவே எங்களை காப்பாற்றுறதுக்கான வழியை பண்ணுங்கள். நாங்கள் இது வரைக்கும் வேலை செஞ்சுட்டு இருக்கோம் ஐயா, இத்தனை வருஷமாக 70லேருந்து வாசிச்சுட்டு இருக்கோம். மியூசிஷியனாக இருந்தோம், இன்னைக்கு வரைக்கும் இருக்கிறோம். ஆகையால் எங்களை பற்றி குறை சொல்ல வேண்டாம், எங்களை எழுதுங்கன்னு கூட வேண்டாம். ஆனால் இல்லாத எழுதி அவர்கள் வந்து கேவலப்படுத்துறது ரொம்ப கஷ்டமான விஷயமா இருந்தது. பைலன் அவர்களுக்கு ஃபோன் பண்ணி சொன்னால் சாரின்னு சொன்னார். அதையும் சொல்லிடுறோம். ஐயோ, இது தெரியாமல் யாரோ சொன்னதை நான் போட்டேங்க, தயவுசெய்து மன்னிச்சிருக்கேன்டாரு. இல்லைங்க, இது ரொம்ப மட்டமான விஷயங்க. ஏன்னா உங்களுக்கு விளக்கம் சொல்கிறதுக்காக நான் வந்து இந்த வார்த்தையை சொல்கிறேன். அவர் இளையராஜா கஷ்டப்படுறாரு, யார்கிட்ட அவர் தனிமையை நாடிக்கிட்டு இருக்காரு. நான் போனாலே பேசாமல் எழுதிட்டு இருப்பார். அவ்வளோதான். அவர் வேலையும் டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன். அவராக இருக்க விடுங்கள். கங்கை மரன் என்னை மாதிரி ஆட்கள் இப்படியே விடுங்க. இதை தவிர வேறு வழி இல்லை. அன்றைக்கி பேட்டியில் போய் நான் போய் என்னென்னமோ பண்ணிட்டு வந்தேன் போய். அது மாதிரி அவரவர்களாக இருந்தால் அவர்களாக வளர்வதற்கு அடையாளம் இருக்கும். இப்போ